நாம் ரமதான் மாதத்திற்கு முன்னர் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பொன்றை வழங்குகின்றோம். எதிர்வரும் ரமதான் மாதத்தில் இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் பேரித்தம்பழத்தை பயன்படுத்தி நீங்கள் நோன்பு துறக்க வேண்டாம் என்பதே எமது செய்தியாகும். பல்வேறு சமூக வலைத்தளங்களிலும் இஸ்ரேல் பேரித்தம்பழங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அதனை பகிஷ்கரிக்குமாறும் கோரி சமூக வலைத்தளங்களில் பல்வேறு பிரசார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உண்மையில் இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் பேரித்தம்பழத்தை ஏன் சாப்பிட வேண்டாம் என்று கூறுவதற்கான காரணங்களை நாம் இப்போது உங்களுக்கு அறிய தருகின்றோம். அதற்கான பிரதான காரணம், இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் 60% பேரித்தம்பழங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுவதாகும். 60% இஸ்ரேலின் பேரித்த உற்பத்திகள் திருடப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான காணிகளிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றமை முக்கிய அம்சமாகும். இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் 80% பேரித்தம்பழங்கள் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உங்களுடைய வீடுகளை நாங்கள் திருடாவிட்டால் உங்களுடைய வீடுகளை யார்தான் திருடுவார்கள் என்று பலஸ்தீனர்களை நோக்கி இஸ்ரேலியர்கள் கேலியாகவும் நையாண்டியாகவும் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் பேரித்தம்பழம் தொடர்பான இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களின் காணிகளில் உற்பத்தி செய்யப்படும் 60% பேரித்தம்பழங்கள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதே போன்று உலகில் ஆக கூடுதலான பேரித்தம்பழத்தை 2022 ஆண்டில் ஏற்றுமதி செய்த நாடாக இஸ்ரேல் இடம் பிடித்திருக்கிறது. இதன் மூலம் இஸ்ரேலுக்கு பேரித்தம்பழ ஏற்றுமதியின் மூலம் மாத்திரம் இஸ்ரேலுக்கு 2022 ஆண்டில் பேரித்தம்பழ ஏற்றுமதியின் மூலம் மாத்திரம் $330 மில்லியன் வருமானமாக கிடைத்திருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதனால் இஸ்ரேலின் பொருளாதாரம் வலுவடைந்திருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேலில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பரப்புகளில் காணப்படும் பேரித்தம்பழ தோட்டங்களில் பணியாற்றுகின்ற அதிக அளவிலானவர்கள் பலஸ்தீன மக்கள் ஆவார்கள். இவர்கள் மிகவும் குறைந்த சம்பளத்தில் தொழிலுக்காக அமர்த்தப்படுகிறார்கள். இதே போன்று இவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் தொழில் புரிவதற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் இஸ்ரேல் காணி உரிமையாளர்கள் வழங்குவதில்லை. அதே போன்று 12 மீட்டருக்கும் அதிகமான உயரத்திற்கு எந்தவித பாதுகாப்பு கருவிகளும் இன்றி பலஸ்தீனர்கள் மிகவும் குறைந்த சம்பளத்தில் ஏற்றப்படுகிறார்கள். அதே போன்று அவர்களுக்கு மலசல கூட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை என்று சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. இதே போன்று மிகவும் கூடுதலான 40°C அதிகமான வெப்பநிலைக்கு மத்தியில் பலஸ்தீன அகதிகள் இஸ்ரேலின் பேரித்தம்பழ தோட்டங்களில் பணியாற்றுமாறு அவர்கள் வற்புறுத்தப்படுகிறார்கள். இதனால் அவர்களுக்கு அடிக்கடி நோய்கள் ஏற்படுவதோடு பெரும்பாலானவர்களுக்கு இதன் போது மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைவதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. இதே போன்று பலஸ்தீனைச் சேர்ந்த அதிக அளவிலான சிறுவர்களே இஸ்ரேலில் அமைந்திருக்கின்ற பேரித்தம்பழங்களை பறிப்பதற்காக ஏற்றப்படுகிறார்கள். பலஸ்தீனில் உள்ள இந்த மாணவர்களை பாடசாலைகளுக்கு செல்வதற்கு கூட இந்த தோட்டங்களை ஆக்கிரமித்தவர்கள் இடமளிப்பதில்லை என்று ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. மனித உரிமை ஆர்வலரான மீகோ பிளீட் என்பவர் இவ்வாறு கூறுகின்றார். ரமலான் மாதத்தை இலக்காக கொண்டு இஸ்ரேல் பல்வேறு பகுதிகளிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான சட்டவிரோதமான நிலப்பரப்புகளில் பேரித்தம்பழத்தை வளர்த்து வருகிறது. ஆனால் அங்கு உற்பத்தி செய்யப்படும் சகல உற்பத்திகளும் பலஸ்தீன மக்களை சுரண்டி இஸ்ரேலின் வருமானத்திற்காகவே ஏற்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே எமது முஸ்லிம் சகோதரர்கள் பலஸ்தீனில் கொல்லப்படுகின்ற போது உங்களுடைய நோன்பை இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் பேரித்தம்பழங்களை கொண்டு நோன்பு திறக்க வேண்டாம் என்பது எமது அன்பான கோரிக்கையாகும்.